கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ஆறுதல் கூறி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ஆறுதல் கூறி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோவிந்த் இணைகிறார். கோவிந்த், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் அனுமதியின்றி விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் குடித்து தற்போது வரை 48 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். தொடர்ந்து கருணாபுரம் பகுதியில் அதிகமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது இருந்து வருகிறது. இதன் காரணமாக இப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை பார்வையிடுவதற்காக ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு வந்து பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதலும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது இங்கு கருணாபுரம் பகுதியில் வந்து தற்பொழுது பார்வையிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகள் தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கோவிந்த், யாரெல்லாம் சந்திக்கிறாரு, எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்ல இருக்காரு, பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களை சந்தித்து அவர் வந்து ஆறுதல் சொல்ல பார்க்கிறோம், கூட யாரெல்லாம் இருக்காங்க? தொடர்ந்து கருணாபுரம் பகுதியை சுற்றி உள்ள பல்வேறு இடங்களில் மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள இடங்களில் அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரலை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார். தொடர்ந்து மது விலக்கை அமல்படுத்த வேண்டும், கள்ளச்சாராயம் என்பதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் தொடர்ந்து பொதுமக்கள் வலியுறுத்தும் நம் காட்சியிலே நாம் பார்க்கிறோம். அவருடன் பாமக நிர்வாகிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருக்கின்றனர். தொடர்ந்து அப்பகுதியை சுற்றியுள்ள அனைத்து இடங்களுக்கும் சென்று அங்கு உள்ள பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கோவிந்த்.